உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தைக்கு எப்படில முடிச்சது? நம்ம மைனி இருக்காவுகளே, அவங்க தானே காப்பாத்தினாவுக. ராத்திரி பூரா பேய் மாதிரி போராடி அந்த ஆஸ்பத்திரியில டாக்டரே இல்லனே. நம்ம மைனி தான் ஆபரேஷன் பண்ணி ரத்தத்தை ஏத்தி அதை இதன்னு பண்ணி நம்ம அத்தையை பழைக்க வச்சாவுக. இல்லே, என்னையும் அப்படிதான்ல அவ காப்பாத்தினா. அப்படியே விட்டுருந்தா நானும் போய் சேர்ந்துருப்பேன். இதெல்லாம் நடந்திருக்காதுல. அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதனே. அத்தை முழிச்ச உடனே உன்னையே தானே கேட்டுச்சு. அப்படியே? ஆமா அண்ணே. அண்ணே சீக்கிரம் வாணே, அத்தை உன்னை பார்த்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படும்னே. வாணே. அண்ணே என்ன? யாரும் இல்ல, வாணே. வாணி இலை அத்த கண்ணு முடிச்சிடுச்சுன்னு சொன்ன. அண்ணே கண் முடிச்சிட்டாவுகனே. மறுபடியும் மாத்திரை மருந்துன்னு தந்ததுனால மயங்கி கிடப்பாங்க போலனே. நீ உசுப்பி பாருனே. அண்ணே மைனி வரத்துக்குள்ள பேசிறனே. அத்த அத்த சம்மு வந்திருக்கேன். அத்த உன் சம்மு வந்திருக்கேன். அத்த என்னை மன்னிச்சிடு. அத்த என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்ட்டு பண்ணல அத்த, தெரியாம. நான் முட்டா பயத்த முட்டாளு. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முட்டா பயலுக்கு அறிவே வருது. பரணி சொன்னா ஆத்திரப்படாத, ஆத்திரத்தை அடக்குண்டு. யாருக்காவது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கஷ்டம்ட்டு சொன்னா நான் தான் கேட்காம உன் வீட்டுக்கார் எப்ப பாரு என்னையும் என் அம்மையும் என் குடும்பத்தையும் அசிங்கமாவே பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளை வெட்டினா தான் இதெல்லாம் முடிவுக்கு வரும்ட்டு கோவத்துல அருவாலை தூக்கிட்டு வந்துட்டேன். அவரை வெட்டத்த. ஆனா உனக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலத்த. நான் பரணி சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன். அத்த என்னை மன்னிச்சிரு அத்த, என்னை மன்னிச்சிரு அத்த, என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு அத்த, நான் தெரியாம மன்னிப்பிட்டேன் அத்த. அத்த உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ முடிச்சிட்டல. இப்ப எதுக்குல நீ அழுவுத? எனக்கு ஒன்னும் ஆகல. நான் பொழைச்சிட்டேன். இந்தா நல்லா இருக்கேன் பாரு. எப்படி தெம்பா பேசுதம் பாத்தியா? என்னத்துக்குள்ள அழுவுத சொல்லு. அத்த நான் சின்ன காரியமா பண்ணிருக்கேன். மன்னிக்கிறதுக்கு உன் மனசு பெருசு அத்த. ஆனா நான் எம்பிட்டு பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு கூனி குறுகி நிக்க. நீ எனக்கு அம்மா இல்ல, அதுக்கும் மேல உன்னைய போய் நானே என் கையால மன்னிச்சிரு. சமு இலை கோட்டிக்கார பையன். இலை என்ன பாருல, என்ன பாருங்கறல்ல. இலை சம்மு அழாதல்ல. நீயாவா வந்து என்ன குத்துன? நான் தானே நடுவுல வந்து குத்து வாங்கிக்கிட்டேன். என்னத்த சொல்றீங்க? அட ஆமால, இவன் அந்த ஆள் வயிற்றுலதான் குத்த போனான். நான் குறுக்க வந்துட்டேன். அவர் செத்துருவாருன்னு நான் குறுக்க போகல. என்னத்த சொல்றீங்க? என் சம்முவோ, என் மருமவன், அவரை கொன்னுட்டு செயலுக்கு போயிடக்கூடாதுல்ல. அதுக்கு பயந்துதாம்ல நான் குறுக்க போனேன்.
வாட் நான்சென்ஸ். ஏசக்கி, என்னடி இது புது பழக்கம்? 10 தடவை கால் பண்ணிட்டேன் உனக்கு, எடுக்கவே மாட்டியா நீ? ஏட்டி இரட்டி என்னத்துக்கு இம்பிட்டு கோவப்படுத? அம்பிட்டு பேருக்கு ஆக்கி போடணும், அத்தைய பாத்துக்கணும், வீட கூட்டி பெருக்கி பாத்திரம் கழுவணும், காலையில இருந்து அம்பிட்டு வேலை. போன பார்க்கவே நேரம் இல்லட்டி, கோச்சுக்காத. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கதான் போன் போட சொன்னாவ, இந்த இரு தர. அத்தை பரணி பேசுங்க. கேட்டி பரணி, நீ எனக்கு போன் போட்டிருக்க கூடாதா? அவளுக்கு போன போட்டு என்னத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில இருந்து அவ பம்பரமா சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, அதை விடுமா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? தையல் போட்ட இடத்துல வலி இருக்கா? வயித்துக்குள்ள ஏதாச்சும் வலி தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி, தையல் போட்ட இடத்துல மட்டும் புறுன்னு அரிக்கிற மாதிரி இருக்கு. மா, சொரிஞ்சிராதம்மா. நகம் பட்டா புண்ணாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. புண்ணு ஆறட்டும், சரியா? அதே மாதிரி தப்பி தவறி கூட எழுந்து போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ கவனமா தானே நடந்துக்கிற? நான் நகரவே இல்லட்டி. பாத்ரூமுக்கு போகணும்னா கூட இவ தான் ஓடி வந்து கை தாங்களா என்ன கூட்டிக்கிட்டு போறா. நடக்கிறப்போ வலிக்குதாமா? ஆமாட்டி, அப்பப்ப சுரீல்னு உள்ள வலிக்குது. அப்படிதான் இருக்கும்மா. கத்தி ஆழமா உள்ள போயிருக்குல, இன்டர்னல் டேமேஜ் அதிகமா இருக்கும், அதனால தான் அந்த வலி. நீ கவனமா இரு, டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா போட்டுக்கறல. எசக்கி இருக்கிறப்ப நான் போட்டுக்காம இருப்பனா? எல்லாம் அவ பாத்துக்கிடுதா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் நான் சாட்சி சொல்லணுமாம்ல. ஆமா. அதுக்கு ஆட்டோல தானே போகணும், பிரச்சனை எதுவும் வராதுல்ல? வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாவே இரு. அப்பா கார் தரமாட்டேன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் டாக்ஸி ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? நான் வைக்கிறேன். சரிடி. ஏதோ காரு டாக்ஸின்னு பேசிட்டு இருந்திய, பாக்கியம் வெளியே போறாளோ? நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறாங்க. யாரு குத்துனா, எப்படி குத்துனான்னு விவரமா சொல்லணும்ல, அதான். சாட்சி சொல்றதை தவிர்க்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.